வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரசாந்த் கிஷோர் இந்த பேரை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இவர் எந்த கட்சியோட இருக்கிறாரோ அந்த கட்சி கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமா பில்டப் செய்யப்பட்ட ஒரு சோ கால்டு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு செஃபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே ஒரு அறிவு ஜீவியாக அரசியல் தளங்களில் பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர். இவரு இந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால எல்லா சேனலுக்கும் கொடுத்த பேட்டியில பாஜக மீண்டும் பெரும்பான்மையோடு, அதாவது 300 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு வருவாங்க, மோடியோட மேஜிக் இன்னும் ஃபெயில் ஆகல, மோடி இன்னும் அப்படியேதான் இருக்கு, அவரோட கரிஸ்மா, மோடிக்கான வாக்குகள் அப்படியே இருக்கு, நீங்க வேணா பாருங்க, இந்த வாட்டி காங்கிரஸ் டோட்டலா காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. இதை பற்றி கரண் தாப்பர் கிட்ட கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் பேசி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சையானது நமக்கு தெரியும். ஏற்கனவே இப்படிதான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல சொன்னீங்க, ஆனா காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு கிளைம் பண்ணி, அதுக்கப்புறம் இவர் சொன்ன சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் எடுத்து மக்கள் வைரல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கூட இப்ப ரீசெண்டா நடந்துன்னு பார்த்தோம். அந்த பிரசாந்த் கிஷோர் சமீபத்துல பிபிசிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தப்பா போயிடுச்சு, காங்கிரஸ் பாருங்க கிட்டத்தட்ட 23% வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. In a country where 20% minority is literally your free vote bank, you don't have to do anything to get that 20% if you are Congress. Your vote share is 23% today, and you have been able to increase it by 2 percentage point. By what measure you are seeing it is a great effort on the part of Congress? भाई 18% तो इस देश में मुसलमान हैं, और दूसरे माइनॉरिटी ग्रुप्स को जोड़ दें तो 20% हो जाएंगे. कांग्रेस को टोटल वोट मिला है 23%, पिछली बार से 2% ज्यादा मिला है. எந்த அளவுக்கு இவருக்கு காங்கிரஸ் மீது வன்மம் பாருங்க. காங்கிரஸ் 23% ஜெயிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ஏற்கனவே நாட்டுல மைனாரிட்டியுடைய பர்சன்டேஜ் 20% இருக்கு. இந்த 20% மைனாரிட்டிஸ் கண்ணை மூடிட்டு காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் உடைய ஃப்ரீ ஓட் பேங்க் அது. எந்த வேலையும் காங்கிரஸ் செய்யலனாலும் இந்த 20% வாக்குகள் உங்களுக்கு வந்துரும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3% நீங்க ஏதோ பெரிய ஒரு வாக்கு வங்கி மாதிரி போர்ட்ரே ட்ரை பண்றீங்க அப்படின்னு காங்கிரஸ் உடைய வெற்றியை சிறுமைப்படுத்தவும் கேவலப்படுத்தவும் முயற்சி பண்றாரு. இந்த வீடியோ கிளிப் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்களும் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் பிரசாந்த் கிஷோரை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, இல்ல உண்மைக்கு நேர் எதிரா தெரிஞ்சே இவர் பொய் சொல்றாரா, அப்படி இவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறதான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். பிரசாந்த் கிஷோர் சொன்ன முதல் பொய், நாட்டுல 20% மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கு, இதுல கிட்டத்தட்ட 18% முஸ்லிம் ஓட் பேங்க், மீதி 2% மத்த மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் உடைய ஃப்ரீ ஓட் பேங்க், காங்கிரஸ் எந்த பிரச்சாரமும் செய்யலனாலும் இவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நரேந்திர மோடி அவருடைய பிரச்சாரத்துல சொன்னாரு. காங்கிரஸ் பாருங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடிங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, ஏன்னா அது ஒரு இஸ்லாமியர் கட்சி, அவங்க மேனிபெஸ்டோவை பாருங்க, பாகிஸ்தான்ல போட வேண்டிய மேனிபெஸ்டோ எல்லாம் இங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய நரேந்திர மோடி தொடர்ந்து மேடைகள்ல பிரச்சாரம் பண்ணாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் இஸ் ஜஸ்ட் 14%. இந்த 14%ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு தான் அதிகமா ஓட்டு போடுவாங்க. பல்க்ல ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத மத்த கட்சிகளுக்கு தான் அதிகம் வாக்கு போகும். உதாரணத்துக்கு யூபி, வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த போட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு போடுவாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா மத்த மைனாரிட்டிஸ் எடுத்துக்கங்களேன், எல்லாரும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறாங்க.
கோவாலையும் கேரளாலையும் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் பிஜேபிக்கு ஓட்டு போடலையா? ஜெயின்ஸ் ஒட்டு மொத்தமா பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. சீக்கியர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? காங்கிரஸ்க்கு மட்டுமா ஓட்டு போடுறாங்க? ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போடலையா பஞ்சாப்ல? இல்ல அகாலிதளுக்கு ஓட்டு போடலையா? அப்போ ஒட்டு மொத்தமா மைனாரிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் மறைமுகமாக ஒரு பிளவுவாத அரசியலை தான் இவரும் பேசுறாரு. இன்ஃபேக்ட் உண்மை என்ன தெரியுமா? காங்கிரஸ் ஜெயிச்ச 99 சீட்ல கிட்டத்தட்ட 52 சீட்டு இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில இருந்து வருது. ராஜஸ்தான்ல 9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் வெறும் 9%. ஹரியானால 10ல 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் வெறும் 7%. கர்நாடகால 9 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் 12%. மகாராஷ்டிரால 13 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் 11%. பஞ்சாப்ல 7 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் வெறும் 1.93%. தமிழ்நாட்டுல 9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பாப்புலேஷன் 5%. அப்போ மீதி ஓட்டெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வந்துச்சு? கிட்டத்தட்ட 60% வாக்குகள், காங்கிரஸ்க்கு வந்த வாக்குகள் இந்துக்கள்கிட்ட இருந்து தானே வந்துச்சு. இந்த உண்மையை மறைப்பதற்காக எவ்வளவு நேக்கா போய் சொல்றாரு பாருங்க. எல்லா மைனாரிட்டிஸும், அதுவும் குறிப்பாக 18% முஸ்லிம்ஸ் ஒட்டு மொத்தமா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு மீண்டும் காங்கிரஸ ஒரு மைனாரிட்டிக்கான கட்சின்னு சாயம் பூச முயற்சி பண்றாங்க. காங்கிரஸோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும்? 2014ல 19% இருந்தது, இப்ப 23% ஆயிருக்கு. 20% மைனாரிட்டில இருந்து வந்துருச்சு. 3% இன்க்ரீஸ், ஓட் ஷேர் இன்க்ரீஸ் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாருல. ஆனா பிரசாந்த் கிஷோர் பிபிசில சொல்லாத ஒரு உண்மை இருக்கு. 2019 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒவ்வொரு தடவையும் லோக்சபால 400 சீட்டுக்கு மேல போட்டிட்டு இருக்கிறாங்க. 2014ல 464 சீட்ல போட்டிட்டாங்க. 2019ல 421 சீட்ல போட்டிட்டாங்க. ஆனா இந்த வருடம் 2024 லோக்சபா தேர்தல்ல வெறும் 328 இடங்கள்ல தான் காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கு. இந்த ஓட் ஷேர், ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இன்க்ரீஸ் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கடந்த முறை வெறும் 52 சீட்டு ஜெயிச்சவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விக்டரி, காங்கிரஸ் எந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்கு அப்படிங்கறத இது உணர்த்துது. ஆனா இத பத்தி எல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேச மாட்டார். சரி, 2 முக்கியமான விஷயத்துக்கு இந்த பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போலியான எக்ஸிட் போல்ஸ் வெளியிட்டவர்கள், இந்த பிரசாந்த் கிஷோர் போன்ற செல்ஃப் ப்ரோக்ளைம்டு செஃபாலஜிஸ்ட், மோடிக்கு முறவாசல் செய்யக்கூடிய கோதி மீடியா எல்லாம் 2 கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு, ஏன் யூபியில அயோத்தியால பிஜேபி தோத்துது? 500 வருஷம் பழமையான ராமர் கோவிலை நாம கட்டிட்டோம், ராமரை திரும்ப அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுனீங்கல்ல. அப்படிப்பட்ட அயோத்தியால ஏன் நீங்க தோத்தீங்க? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை 2 டைம் எம்பியா இருக்கக்கூடிய லல்லு சிங்க்கு எதிராக நிற்பாட்டி சமாஜ்வாதி பார்ட்டி கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. எப்படி அந்த வெற்றியை சாத்தியப்பட்டது? அங்க இருக்கக்கூடிய 80% இந்து பாப்புலேஷன் தானே. பிரசாந்த் கிஷோர் கணக்குப்படி இஸ்லாமியர்கள், மைனாரிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அயோத்தியால எப்படி சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்குது? எப்படி இந்தியா கூட்டணி ஜெயிக்குது? மணிப்பூர்ல 2 சீட்லயும் பாஜக தோல்வி, காங்கிரஸ் ஜெயிச்சது. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? வெறும் மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ்க்கு வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா? இல்ல ஒரு வருஷமா மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு, அதை இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு அப்படிங்கிறது காரணமா? இப்படிப்பட்ட தோல்விகளை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? 8 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல நட்டு வச்சாரு. நான் இங்க தியானம் பண்ண போறேன்னு 3 நாள் சீன் போட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருந்தும் ஏன் ஒத்த சீட்டு கூட தமிழ்நாட்டுல இவங்களால ஜெயிக்க முடியல? பல இடங்கள்ல டெபாசிட்டே இழந்திருக்கிறாங்களே, ஏன்? இந்த கேள்விக்கெல்லாம் கோதி மீடியாவோ இல்ல இது போன்ற பிரசாந்த் கிஷோரோ பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த கேள்விகளை இவர்கிட்ட கேள்விகளும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு எது சௌரியமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா ஒரு அஜெண்டாவோட பேசுற கூட்டம் இந்த கூட்டம்.
டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம். இவங்கெல்லாம் பேசாம பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனா போயிடலாம். சும்மா வெளியில இருந்துட்டு நான் வந்து நியூட்ரலா இருக்கிறேன் அப்படின்னு பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை முட்டாளாக்குறத விட நேரடியா போய் பிஜேபிக்கு புறவாசல் செய்யலாம். அது தப்பே கிடையாது. நான் பிஜேபி ஆளுன்னு சொல்லிட்டு செஞ்சா அட்லீஸ்ட் அதுல ஒரு நேர்மையோ நியாயமோ இருக்கும். அதை விட்டுட்டு நடுநிலையாளன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் இது போன்ற செஃபாலஜிஸ்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவருடைய சாயம் எடுத்து போச்சுன்னு தான் எவனுமே கிட்ட சேர்க்கறது இல்ல. இங்க வந்தாரு, திமுகவுக்கு வேலை செஞ்சாரு, அதுக்கப்புறம் திமுக கிட்ட சேர்த்தாங்களா? இவரோட குணம் தெரிஞ்சுதான் துரத்தி விட்டாங்க வேண்டாம் அப்படின்னுட்டு. மம்தா பானர்ஜிக்கு போய் வேலை செய்யறேன்னு போனாரு, அந்தமாவும் இவர் எப்படிப்பட்ட பச்சோந்தின்னு தெரிஞ்சு துரத்தி விட்டுருச்சு. இதே தேர்தலுக்கு முன்னால காங்கிரஸ் ஆபீஸ்க்கு போய் 600 ஸ்லைட்ஸ் கொண்ட ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணிட்டு வந்தாரு இந்த பிரசாந்த் கிஷோர். ஆனா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எல்லாம் ரொம்ப தெளிவா காங்கிரஸ் என்னமோ டோட்டலா விழுந்துட்டா மாதிரியும் காங்கிரஸ் காப்பாத்துறதுக்கு வந்த தேவதூதர்னா அப்படின்னு நீங்க ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுவீங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்க பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ் எப்படி ரிவைவ் பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால ஐயா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு இந்த ஆளை துரத்தி விட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. அதனாலதான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற கதையா இன்னைக்கு மீடியாவா போய் உட்கார்ந்துகிட்டு எலெக்ஷனுக்கு முன்னால வெக்கமே இல்லாம பாஜக தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கும் அப்படின்னு பொய் சொன்ன இவரு காங்கிரஸ் உடைய வெற்றியை சிறுமைப்படுத்துறாரு, அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நெத்திசன்ஸும் சரி, இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, இவரோட இந்த ஒரு போலி வேஷத்தை இன்னைக்கு தோல் உரிச்சு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்டேட்டர் இல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஒரு செஃபாலஜிஸ்ட் அப்படின்னா தரவுகளோட பேசணும், இல்ல அனுபவத்துல பேசணும். நீங்க சொல்லக்கூடிய தரவுகளும் தவறா இருக்கு, உங்களுடைய அனுபவமும் ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் ஸ்டாண்ட்ஸ் டோட்டலி எக்ஸ்போஸ்ட். இப்படிதான் நிறைய பேரு நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லயும் கோதி மீடியாவையும் சுத்திட்டு இருக்கிறாங்க. எந்தவித தரவுகளும் இல்லாம 0% ஃபேக்ட்ஸ் பட் 100% அரகன்ஸோட சமூக வலைதளங்களையும் கோதி மீடியாவையும் சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல மறைமுகமா பாஜகவுக்கு முறவாசல் செய்யற கூட்டமா இருக்கும். ஆனா எல்லா மக்களையும் எல்லா நாளையும் ஏமாத்த முடியாது. இப்ப வந்த இந்த தேர்தல் முடிவுகள் இது போன்ற பச்சோந்திகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தொடர்ந்து வீடியோஸ் பாக்குறீங்க, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருப்பா, அவரே சொல்லிட்டாருப்பா, இவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்க மனசுல உங்களோட மைண்ட்ல திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பொய்யான நரேட்டிவ்ஸை வச்சுதான் பாஜகவுடைய பிழப்பு இந்த 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதனால அவசரப்பட்டு யார் எது சொன்னாலும் நம்பிராதீங்க. உண்மையான தரவுகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை உள்வாங்கினீங்கன்னா சரியான அரசியல் புரிதல் வரும்.